Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Experts kitta online la English kathukka just ₹1 per minute. Visit angloenglish.com. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இந்தியர்களோட ஆவரேஜ் சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 25,000 30,000 ரூபாய். ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் குறைஞ்சபட்சம் 10% கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும். அந்த சேவிங்கே நீங்க ரெண்டா பிரிச்சிடலாம். 20% ஃபார் யுவர் ஷார்ட் டேர்ம் சேவிங், மிச்சம் இருக்கிற 10% உங்களோட லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். என்னால 1000 தான் பண்ண முடியுது. 1000 ரூபாவை நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. SIPன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்லயே 10 கோடி இந்தியர்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நியூ இயர்ல இருந்து ஒரு மணி பிளான் பண்றேன், இந்த இயர்க்குள்ளே என்னால இது இவ்வளவு அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் உண்டா? வெல்த்ல நீங்க இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த நியூ இயர்ல என்ன நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, எதை கரெக்டா செய்யணும்னு கண்டிப்பா ரெசல்யூஷன் எடுக்கணும். நிறைய ரிச் அண்ட் வெல்தி பர்சன்ஸ் எப்படி அவங்களோட வெல்த்தை எப்படி அவங்க கரெக்டா சேர்க்கறாங்க, இல்ல அவங்க டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா இருக்கு. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, டிவைட் பண்றாங்க. முக்கியமா அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் எத்தனை % க்ரோ ஆகுதுன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. பிசினஸ் எத்தனை % க்ரோ ஆகுது, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் என்னன்னு தெரியுது. அவங்களோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்ககிட்ட ஒரு 4 விதமான அசெட் இருக்கு. 4மே 4 டிஃபரெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா டிசிஷன் ரொம்ப ஈஸி இல்ல. அனாவசியமா செலவு செய்யறாங்கன்னு எதெல்லாம் சொல்றீங்க சார்? நீட் அப்படின்னாக்கா தேவைகள், வான்ஸ் அப்படின்னா ஆசைகள். உங்களோட நீட்ஸுக்கு 40% வீட்டு வாடகையில இருந்து எல்லாமே. என்டர்டைன்மெண்ட் வேணும் வாழ்க்கையில, ஆனா அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க. கடன்ல செலவு பண்ணாதீங்க. இப்ப பணக்காரர்களே அந்த தவறு செய்ய மாட்டாங்க, ஆனா நம்ம சர்வசாதாரணமா செஞ்சுட்டு போயிடும். பினான்ஸ் பேஸ்டா அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதுல ப்ரிப்பேரா இருப்பாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போங்க, ICUக்கு போங்க. அங்க வெளியே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவுமே தவிப்புல இருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் காசுக்கு எங்க போவேன் தான் அவங்களுக்கு கஷ்டம். சோ ப்ரிப்பேர்ட்னஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்து வச்சிடுறாங்க. ஆர்டினரி மக்கள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றது சரியா தவறா? கிரெடிட் கார்டு ஒரு 2 எட்ஜில இருக்கக்கூடிய ஒரு கத்தி, 2 பக்கமும் கூர்மையா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட பினான்சியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சதீஷ் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். இப்போ பணத்தை பெருக்கிறது அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கோல்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு, ரெசல்யூஷன் எடுக்கிறது அப்படின்னு. இது மணி ஓட்டி இருக்கான்னா அதிகபட்சம் ஹெல்த்து, இந்த டெய்லி ரொட்டீன் ஹேபிட் இப்படி தான் இருக்குது. பட் ஃபினான்ஸ் பேஸ்டாகவும் நம்ம அப்படி கிரியேட் பண்ண முடியுமா? இப்போது நான் நியூ இயர்லேருந்து ஒரு மணி பிளான் பண்ணுறேன், இந்த இயர்க்குள்ளே என்னால் இது இவ்வளோ அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் உண்டா? ரெசல்யூஷன் அப்படின்னாலே இது வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணலை, அதை பேஸ் பண்ணி அதை நான் இந்த வருஷம் கரெக்டாக செய்ய போகிறேன்றது தான் ரெசல்யூஷன். நீங்கள் ஹெல்த்தை பார்க்கல அப்படின்னாக்க நம்ம ஹெல்த் ரெசல்யூஷன் இருக்கும், ஜிம்மில் செய்கிறது, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. உங்களோட வெல்த் அப்படின்றதே கம்பேரிசன் தான். இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதான் நம்ம பார்ப்பாங்க. ஸோ வெல்த்தில் நீங்கள் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த நியூ இயரில் என்ன நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, எதை கரெக்டாக செய்யணும்னு கண்டிப்பாக ரெசல்யூஷன் எடுக்கணும். எஸ், ஏன்னா எல்லாமே ஹெல்த் ஒட்டி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேட் ஹேபிட்ஸை குவிட் பண்ணுறதுலேருந்து வேற எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி தான் அதிகபட்சமான கோல்ஸ் செட் ஆகும்னு பார்க்குறோம், எஸ்பெஷலி ஜான்ல. அப்போ நம்ம இந்த முறை ஒரு ஃபினான்ஸ் பேஸ்டு ஒரு பிளான் கிரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? முதல்ல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னுவாங்க. ஏதாவது டொனேட் பண்ணணும்னா நம்ம அந்த டொனேஷனை வச்சு இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸில், பர்சனல் ஃபைனான்ஸில் யுவர் பர்சனல் ஃபினான்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் யுவர் வாலெட். நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மொபைல் அண்ட் வாலெட். ஸோ அந்த வாலெட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களோட பர்ஸில் எவ்வளோ காசு இருக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக துல்லியமாக தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டைலே அப்படி தான் இருக்கு. பாருங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பர்ஸில் எவ்வளோ காசு இருக்கு காலையிலன்னு தெரியலனாக்கா உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் இப்போ பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட்டில் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு மோஸ்ட் ப்ராபப்ளி தெரியாது. எப்படி அப்படின்னாக்கா முதல்ல உங்களோட அசெட் விவகாரம்,
நீங்கள் ஒரு 35 வயசு இருக்குது, 40 வயசு இருக்குன்னா கூட 40 வருஷமாக என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அசட் சேர்க்கணும்னு பார்க்குறோம். எவ்வளோ சொத்தை இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ இருக்குது? தங்கமாக உங்ககிட்ட எத்தனை கிராம் வச்சுருக்கீங்க? ஏன்னா தங்கம் ஜுவல்லரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் எத்தனை கிராம்ஸ் இருக்குது ஒரு எண்ணிக்கை வச்சுருக்கீங்களா நீங்கள்? நிறைய பேர் வந்து அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு இருக்காது. அதை சேர்க்கணுன்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். ஆனால் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கிறது இல்லை. தங்கம் மட்டும் இல்லைங்க, உங்கள் சொத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது, அசட்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 2024 உங்களோட அசட் எவ்வளோன்னு உங்ககிட்ட கரெக்டாக ஒரு புள்ளி விவரம் இருக்குதா? அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இப்போ நான் இந்த ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பிளான் சொல்லுங்கள் சார். எப்படி நம்ம வந்து அதை சேகரிக்கலாம், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்ம இயர் எண்டில் பார்க்க முடியும்? 25ஓட எண்டை பற்றியே நம்ம பேசிடலாம். அப்போ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்? கரெக்டுங்க. எப்பவுமே ஒரு இலக்குன்னு ஒன்று வச்சா மட்டும்தான் அதை நம்ம ஒரு டைரக்ஷனாக வச்சு மூவ் பண்ணுவோம். இல்லை வச்சிங்களேன் நம்ம டைரக்ஷன்லெஸ்ஸாக இருப்போம் நம்ம. சரி, இப்போது எங்கே இருக்கீங்க? உங்கள் சொத்து விவகாரம் தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிச் அண்ட் வெல்த்தி பர்சன்ஸு எப்படி அவங்களோட வெல்த்தை எப்படி அவங்க கரெக்டாக சேர்க்குறாங்க, இல்லை அவங்க டிசிஷன்ஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்குது. நிறைய சேயிங்லாம் கூட இருக்குது, அவங்க தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும், ரைட் டைம், ரைட் பீப்புள், ரைட் டிசிஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை கொஞ்சம் நீங்கள் மாடல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. முதல்ல மாடரேட்டாக எவ்வளோ வச்சுருக்காங்க, கன்சர்வேட்டிவாக எவ்வளோ வச்சுருக்காங்க, அக்ரெசிவாக எவ்வளோ வச்சுருக்காங்க. முக்கியமாக அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் எத்தனை % க்ரோ ஆகுதுன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. எப்பா என் தங்கம்லாம் எனக்கு 9%, 10% ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. பிஸ்னஸ் எத்தனை % க்ரோ ஆகுது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் என்னென்னு தெரியுது. ரியல் எஸ்டேட் எத்தனை % க்ரோ ஆகுது, நம்பர் இருக்குது, தெரியுது. அவங்களோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டு போர்ட்ஃபோலியோ. ஸோ என்ன அசட் வச்சுருக்கோம், அது எத்தனை % ரிட்டர்ன்ஸை கொடுக்குதுன்னு நல்லா தெரியுது. இப்போ பாருங்கள், உங்ககிட்ட ஒரு 4 விதமான அசட் இருக்குது, 4மே 4 டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸை கொடுக்குதுன்னா எது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா டிசிஷன் ரொம்ப ஈஸி இல்லை. உங்ககிட்ட வர அடுத்த காசை நீங்கள் சேமிக்க போகிற காசை எல்லாம் என்ன பண்ணணும், எது நிறைய ரிட்டர்ன்ஸை கொடுக்குதோ அதில் எடுத்துகிட்டு போயிட்டு போடணும். இது ரொம்ப காமன் சென்ஸு, ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ நம்ம அதிகபட்சமான மக்கள் அப்படின்னு பேசும்போது ஒரு ஒர்க்குக்கு போகிறாங்க, மந்த்லி ஏர்ன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை இந்த இயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள் சார். இன்றைக்கி இந்தியர்களோட ஆவரேஜ் சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 25,000 30,000 ரூபா. சரி, 30,000 ரூபா வச்சுக்குங்க. ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறவர் குறைஞ்சபட்சம் 10% கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும், லாங் டேர்ம் சேவிங்காக. அந்த சேவிங்கே நீங்கள் வந்து ஒரு 2ஆக பிரிச்சிடலாம். 20% ஃபார் யுவர் ஷார்ட் டேர்ம் சேவிங். எல்லாருக்குமே என்ன பண்ணணும், நம்ம வெக்கேஷன் போகணும், சினிமாவுக்கு போகணும், என்டர்டெயின்மெண்ட், கிஃப்ட்ஸு, நிறைய பொருட்கள் மேலே ஒரு ஷார்ட் டேர்மாக நம்ம செய்ய வேண்டிய செலவுகள் இருக்குது. அதுக்கு ஒரு 20% சேவ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற 10% உங்களோட லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு கண்டிப்பாக சேவ் பண்ணணும். ஸோ 3,000 ரூபாய், 30,000 சேலரி அப்படின்னா 3,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சரி, இந்த 3,000 இதை போய் நான் எங்கே போய் சேவ் பண்ணுறது? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, சரி என்னால் 3,000 பண்ண முடியுது, சரி என்னால் 1,000 தான் பண்ண முடியுது, 1,000 ரூபாவை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அது ஒரு 1,000 ரூபாய் தானேன்றதுனால அதை அவங்க பெருசாக ஒரு அக்கறை இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்லேயே 10 கோடி இந்தியர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மட்டும் 25,000 கோடி இன்றைக்கி அந்த எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுத்துட்டே இருக்குது கண்டினியூஸாக. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 30,000 ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இயரில் 25ஓட இயர் எண்டிங்கில் என்ன மாதிரியான அமௌண்ட்டாக அது வேல்யூ பண்ண முடியும் சார்? எப்பவுமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நீங்கள் குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம் 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு பார்க்கவே கூடாது.
இது எப்படின்னாக்கா இது ஒரு உங்களோட ஒரு 2வது பையன் இல்லை ஒரு 3வது பையன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணும். உங்களுக்கு ஒரு சன் இருந்தால் இது செகண்ட் சன், 2 சன் இருந்தால் இது 3rd சன். அதை மாதிரி ட்ரீட் பண்ணுங்க நீங்கள் லாங் டேர்ம் 20 வருஷம் 15 வருஷம். ஏன்னா நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கார்பஸை சேர்க்கணும், அந்த காம்பவுண்டிங் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னாக்கா நீங்கள் ஒரு 15 வருஷமாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் சேரும். இது வந்து லாங் டேர்ம் சொல்றீங்க சார். இப்போ நம்ம ஷார்ட் டேர்ம், ஏன்னா இப்போ ஒருத்தர் இது வரைக்குமே மணி பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருந்த ஒரு நபர் இந்த வருஷத்துல இருந்து நான் இந்த இயர் வரைக்கும் ஒரு 1 இயர் பிளான் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை தர மாதிரி என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக டவுட் இல்லாமல் ரெக்கரிங் டெபாசிட் என்ன பண்ணுங்க. நீங்கள் உங்களோட சேலரியில் ஒரு பர்சன்டேஜை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் சேலரி 30,000 ரூபாவா, சரி நான் 20% 6,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அது என்ன பண்ணுங்க, ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட். நீங்கள் முதல்ல செய்கிற செலவே என்னவா இருக்கணும்னா சேமிப்பாக தான் இருக்கணும். சம்பளம் வந்த உடனேயே எப்படி வந்து இந்த இஎம்ஐ போகிற மாதிரியோ நீங்கள் அந்த 6,000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட், 3,000 ரூபாய் எஸ்ஐபி, அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த செலவையை எடுத்து வைக்கணும். ஸோ இப்படி வந்து பிகினிங்கில் நம்ம வந்து ஒரு பிளான் ரெடி பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நிறைய பேர் எது அவசியம் எது அனாவசியம்னு தெரியாமலே நிறைய செலவுகள் செய்கிறது உண்டு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால எதெல்லாம் அவசியம் எதெல்லாம் அனாவசியமாக செலவு செய்கிறாங்கன்னு எதெல்லாம் சொல்கிறீங்க சார்? முதல்ல நீட்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். நீடு அப்படின்னாக்கா தேவைகள், அது இல்லாமல் உங்களால் வந்து ஒரு மாதத்தை ஓட்டவே முடியாது. வாண்ட்ஸ் அப்படின்னா ஆசைகள், அது இருந்தால் நல்லது, அப்படி பண்ண முடியலன்னா கூட என்ன ஆகும்னாக்கா உங்கள் லைஃப் பாதிக்காது. இப்போ நீட்ஸ்லாம் என்ன, இருக்க ஒரு வீடு, உடுக்க உடை, சாப்பிட்றதுக்கு உணவு, அதுக்கப்புறமா பேசிக்காக நம்ம ஒரு வண்டி இருக்குது, வேலை செய்கிறீங்க, பெட்ரோல் போடணும், மொபைலை ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீட்ஸ். இதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு மாத சம்பளத்தில் 40% என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் எக்ஸீடு பண்ணக்கூடாது, 40% தாண்டக்கூடாது. உங்கள் லைஃப் ஸ்டைலில் உங்களோட நீட்ஸுக்கு 40%, வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே. மிச்சம் இருக்கிற 60% நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கொஞ்சம் இந்த ஷார்ட் டேர்ம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், நல்ல வாட்ச் வாங்கணும், நல்ல உடை உடுக்கணும், இப்படியெல்லாம் அங்கே ஒரு ஆசைகள் இருக்கும். ப்ளஸ் அதுக்கு தாண்டி கொஞ்சம் ஒரு வெக்கேஷன்ஸ், இதை மாதிரியெல்லாம் ஒரு நீட்ஸ் இருக்கும். இது எதையுமே நீங்கள் கடனில் வாங்காதீங்க. அடுத்த 40% என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ ஒரு பக்கெட் லிஸ்ட் பண்ணுங்க. அந்த பக்கெட் லிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்து வைக்க ஆசைப்படுங்க. நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கும்போது நம்பர் 1 அந்த பொருளுக்கு பெரிய ஒரு வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. அண்டு நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற கடன் சுமையும் இருக்கும், அதில் போய் சிக்கிக்காதீங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா கடன் தாங்க. ஸோ அது ஈஸியாக கிடைக்குதுன்றதுனாலேயே மக்கள் அதை நிறைய தவறுதலாக வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு வெக்கேஷனுக்கு போகிறீங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க, அதுலேருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருதானா, ரிட்டர்ன்ஸ் வரதில்லை. அதுலேருந்து நல்ல ஒரு மெமரி கிடைக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுக்கு செலவு பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் வாழ்க்கையில். ஆனால் அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க, கடனில் செலவு பண்ணாதீங்க. இதுதான் முக்கியம். இப்போ நம்ம இன்கமில் நீட்ஸே வந்து 40% தான் இருக்கணும், அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறேன். அப்படி தானே? உங்கள் சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, கரெக்டாக நீங்கள் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணணும்னா 40% உங்களோட நீட்ஸ், 40% உங்களோட வாண்ட்ஸ், 20% உங்களோட லாங் டேர்ம் சேவிங்ஸ். பொருளை வாங்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் இஎம்ஐல தான் நம்ம அதிகபட்சம் வாங்குறோம். அது எந்த பொருளாக இருந்தாலும் அதிகபட்சம் இஎம்ஐ தான். அது வேண்டாம் அப்படின்றீங்களா? சேர்த்து வச்சு அதை வாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து ஸ்பான்டேனியஸ் டிசிஷன், அந்த ஒரு டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது என்னன்னாக்கா பொறுமையாக இருந்து சேர்த்து வச்சு வாங்குறது, அந்த பழக்கமே இருக்க மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி நினச்சா இன்றைக்கே எனக்கு நடக்கணும் அப்படின்ற அது ஒரு பேட் லைஃப் ஸ்டைல். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா டெட்டில் போய் என்ன பண்ணிடுவீங்க, சிக்கிடுவீங்க. நீங்கள் வாங்குகிற கடன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட்டிங் அசெட் தானே. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்து வச்சு வாங்க ஆரம்பிச்சிங்கனாக்கா அந்த டெட்டு சுமை இல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் ஒரு டெட்டு எடுக்கிறதா இருந்தாக்கா ஹோம் லோனை தவிர்த்து எந்த டெட்டுமே இருக்கக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியம், எனக்கு வந்து ஃபேமிலி இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஒரு கார் வேணும் அப்படின்னா கூட ஒரு கார் லோன் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து லோவஸ்ட்டாக இருக்கிற ஒரு கார், அதை மாதிரியான ஒரு காராக பார்த்து லோவஸ்ட்டாக பண்ணக்கூடிய இஎம்ஐக்கு தான் நீங்கள் போகணும். தவிர்த்து
நிறைய பேர் இன்னைக்கு ஒரு 4 லட்ச ரூபா கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒன் டைம் தானே, அடுத்து 7 வருஷத்துக்கு ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸை செஞ்சிடுறாங்க. அது எப்படின்னாக்கா கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களால் ஒரு 7000 ரூபா தான் இஎம்ஐ கட்ட முடியும்னு ஒரு சூழ்நிலை ஒரு காருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க. திடீர்னு அது 12,000 ரூபா போயிடுச்சு இஎம்ஐனாக, மிச்சம் 5,000 ரூபாய் நீங்கள் எதையோ ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணணும். அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு நல்ல மாலுக்கு போக முடியாது, அந்த மாலில் பார்க் பண்ண முடியாது, குழந்தைகள் கேட்கக்கூடிய பாப்கார்னோ இல்லை அங்கே வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களையோ காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு, உங்களோட வாழ்க்கை தரம், இது எல்லாத்தையும் நீங்கள் எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? ஒரு 8 லட்ச ரூபா கார் வாங்கினதுனால காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க. இப்படியும் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ டெட்டை அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு. அவாய்டே பண்ண முடியலன்னா அதை மினிமலாக வைங்க. இப்போ ஒரு எரர்ஸ் பற்றி பேசலாம் சார். நீங்கள் சொன்னீங்க நம்ம ஒரு 1000 ரூபாய் தான் சேமிக்க முடியும் மாதத்தில் அப்படின்னா இது என்ன பெரிய சேமிப்பு அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இங்கே நிறைய பேருக்கு உண்டு. இப்போ பணக்காரர்கள் இந்த தவறை செய்யறதே இல்லை, நாம தான் செய்கிறோம்னா என்ன மாதிரியான தவறுகளை நம்ம செய்கிறோம்? இப்போ பணக்காரர்களே அந்த தவறு செய்ய மாட்டாங்க, ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போயிடும் ஃபினான்ஸ் பேஸ்டாக. அந்த மாதிரி ஏதாவது உண்டா? பணக்காரர்கள் ரிச் அண்ட் வெல்த்திக்கும் ஒரு ஆர்டினரி பர்சனுக்கும் நான் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் 2 வித்தியாசங்கள். மொதல் வித்தியாசங்கள் என்னன்னாக்கா, அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அதில் ப்ரிப்பேராக இருப்பாங்க. அவங்க பர்சனலாக ஒரு பாக்கெட்லேருந்து எமர்ஜென்சிக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறது ரொம்பவுமே கம்மி. சரி, என்ன அந்த எமர்ஜென்சி? உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, அவங்கக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அடிக்குவேட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா பில் அவுட் பேஷண்ட்டுக்கே வந்துடுது. அட்மிட் ஆனாக்கா குறைஞ்சபட்சம் 50,000க்கு மேலே தான் போகுது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 70% அவங்களோட சேமிப்பிலிருந்து தான் என்ன பண்ணுறாங்க, எடுத்து செலவு பண்ணுறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போங்க, ஐசியூக்கு போங்க. அங்கே வெளியே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவுமே தவிப்பில் இருப்பாங்க, ரொம்ப கண் கலங்கி இருப்பாங்க. எதனால் கலங்குறாங்கனாக்கா, உள்ளே இருக்கிறவர் அன்புக்குரியவர் ஏதோ ஒரு எயில்மெண்ட்டில் இருக்கார். ரெண்டாவது என்னன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் காசுக்கு எங்கே போவேன்னு தான் அவங்களுக்கு கஷ்டம். ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சிடுறாங்க. ஆர்டினரி மக்கள் டேர்ம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். கோவிடை தாண்டி வந்திருக்கோம், எப்போ வேணாலும் ஆக்சிடென்ட்ஸோ எயில்மெண்ட்ஸோ வரலாம். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு கடன், பேட் லோன்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரிச் வாங்கக்கூடிய லோன் மோஸ்ட்லி பிஸ்னஸ் லோன் எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஸ்டூடெண்ட் லோன் எடுப்பாங்க. முதல்ல இந்த பிஸ்னஸ் லோனை பார்த்துடலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னா 20% ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிஸ்னஸில். அவங்க பேங்க்கில் ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறாங்கன்னா 10%க்கு வாங்குறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க காசை முதல்ல இருந்தால் கூட அவங்க லோனை வாங்கி இதில் பண்ணும்போது 10% அவங்களுக்கு என்ன ஆகுது, சேவிங்ஸ் நடக்குதுங்க. 10%க்கு லோன் வாங்குறாங்க, அவங்க பிஸ்னஸ் 20%, 10% அவங்க என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டில். அவங்க காசையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய லிவரேஜிங் அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, டிப்ரிஷியேட்டிங் அசெட்டு கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய லோன் எடுத்துடுறோம். நம்ம ரிச்சாக காமிச்சிக்கணும், 4 லட்சம் தான் என் கார், எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா ஒரு 8 லட்ச ரூபா கார் வாங்கணும்னா சரி, நம்ம அதை காமிக்கணுன்றதுக்காக, அது ஒரு பியர் ப்ரெஷர்னால, பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கியிருக்கார், என் நண்பன் வாங்கியிருக்கான்றதுனால. ஸோ இந்த 2 தப்பை என்ன பண்ணாதீங்க, உங்கள் பர்சனல் ஃபினான்ஸில் கொண்டு வராதிங்க. ஸோ இப்போது இதெல்லாம் பேசும்போது சார், கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம இன்னொரு தவறு செய்யும்போது ஒரு சிலர் அது சரியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆனால் அது மேலே இருக்கிற கேள்வியே, கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது சரியா தவறா அப்படின்றது உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருக்குது? கிரெடிட் கார்டு ஒரு 2 எட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி, 2 பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய, அது கரெக்டாக யூஸ் பண்ணும்போது அதில் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் ஃபினான்ஸில் மோசமாக இருக்குது. ஸோ ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு கிரெடிட் கார்டை மட்டும் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு மல்டிபிள் கார்ட்ஸை வாங்காதீங்க. நீங்கள் சேலரிட் பர்சன் பேங்க்குக்கு போனாக்கா முதல்ல என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு நல்லது தாங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம். அந்த கிரெடிட் கார்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை திரும்ப கட்டிக்கலாம். அது ஒரு நல்லபடியான ஒரு ப்ராடக்ட். ஆனால் நம்ம அந்த எமர்ஜென்சியை மட்டும் அதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லையே. மாத கடைசினாக்கா பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணுறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் இன்றைக்கி வெக்கேஷனுக்கு அந்த காசை, மொத்த காசையும் செலவு பண்ணிவிட்டு அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கடனை அடைக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கடனை வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. ரெண்டாவது பெரிய தப்பு கிரெடிட் கார்டில், மொத்த காசையும் அடுத்த மாதம் அடைச்சிடணும்.
அந்த மினிமம் பேமெண்ட்டை மட்டும் பண்ணக்கூடாது. 10,000 ரூபா கடன் இருக்கு, மினிமம் பேமெண்ட் 2,000னா ஜாலியாக 2,000 மட்டும் பே பண்ண வேண்டியது. 10,000 கடன் இருக்கு அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் மொத்தமுமே அடைக்க பாருங்க. இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்க. மல்டிபிள் கார்ட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கார்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கிரெடிட் கார்டுனா அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபைனலாக சார், இப்போ இந்த இயரில் இருந்து இது வரைக்கும் எனக்கு மணி பற்றி ஒரு புரிதல் இல்லை, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உங்களுடைய அட்வைஸ் என்னவா? இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் இன்றைக்கி. ஒரு வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 11-12 மணி நேரம் வேலை செய்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு 45-50 வயசுக்குள்ளே என்ன ஆயிடுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக டயர்டாகி ஓன் அவுட் ஆயிடுறீங்க. ஸோ அந்த ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அந்த ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னாக்கா முன்னாடியெல்லாம் 60 வயசில் தான் அந்த ரிட்டையர்மெண்ட். இப்போ எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 55-50ன்னு பேச ஆரம்பிச்சிருக்கும் போது அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணால் ஒரு கார்பஸ் உங்கள் கையில் இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கல, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலைனாக்கா 2025 ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை இந்த மெத்தட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. எஸ், இப்போ அது ஆரம்பிச்சிருவோம் சார். நம்ம சொல்கிற மாதிரி தான். இப்போ எப்படி ஜானில் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் செய்கிறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதே ஃபெப்பில் பார்த்தோன்னா 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது சார்? எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அதில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லுங்கள். இலக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது உங்களுடைய இன்றைய ஒரு எக்ஸ்பென்சஸ் லெட்ஸே ஒரு 25,000 உங்கள் குடும்பத்துக்கு செலவாகுதுனாக்கா 30 வருஷம் கழிச்சு 6% இன்ஃப்ளேஷன் நீங்கள் போட்டாலும் உங்களுடைய 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி செய்யக்கூடிய செலவு வந்து 1.6 lakh rupees. ஸோ அந்த 1.6 lakh rupees இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அதே எக்ஸ்பென்சஸ் அப்போ செய்ய முடியும் ஒரு 30 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த ஒரு விலையேற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக லாங் டேர்முக்கு சேமிக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னாக்கா இன்றைக்குமே 60% பேர் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை தாண்டி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சாய்ஸ்க்காக போகலை, அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏடிஎம்ஸ், வாட்ச்மேன், செக்யூரிட்டி, நிறைய வேலைகளில் என்ன பண்ணிருக்காங்க, பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் சேமிப்பு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2025 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். இலக்கை நோக்கி ட்ராவல் ஆரம்பிச்சிடுங்க. நன்றி சார். இந்த நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் அதை இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பலாம். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நன்றி சார். நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.